நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய், வெல்கம் டு ஆனந்த்ராக் ஸ்டார் vlog. வாங்க, ஒரு டீயும் ஒரு காஸ்ட்லியான சைடிஷும் சாப்பிட்லாம். என்னடா டீக்கு சைடிஷ்ஷுன்னு கேட்குறீங்களா? அதுவும் காஸ்ட்லியா? நீங்களே பாருங்களேன். வீட்டில் யாரும் இல்லை, ஸோ டீ வச்சு கொடுக்க யாரும் இல்லை. ஸோ அப்பாக்கிட்ட சொல்லி டீ வச்சு வாங்கி வச்சுக்கிட்டேன். 6 மணிக்கு டீ குடிக்கிறது என்னோட வழக்கம். கூட ஏதாவது தொட்டு சைடிஷை கடிச்சிட்டு சாப்பிட்றது இன்னொரு வழக்கம். அப்படி அப்பாட்ட கேட்குறப்போ, இருடா உனக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சைடிஷ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஐட்டத்தை இப்போ கோயம்புத்தூரில் ஃபேமஸாக இருக்கிற இந்த ஐட்டம், அதாவது அன்னபூர்ணா க்ரீம் பன், அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. அப்பா இதுவா அப்படின்னு ஷாக்க கொலைன்ட்டு சாப்பிடுடான்னு வாங்கி கொடுத்தாருங்க. வாங்க அதோட டேஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதோட லுக்கை பார்த்துருவோம். இப்படி தான் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்லாம் அதை பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. த கிரேட்டஸ்ட் க்ரீம் பன் இன் அன்னபூர்ணா. ஒன்றும் இல்லை, 2 கண்ணா 2. நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. சமூகம் பெரிய இடமோன்னு. பெரிய இடம்லாம் இல்லைங்க, உங்களை மாதிரி நானும் ஒரு சின்ன இடம்தான். எனக்கு இது சாப்பிட்டு பார்க்கணும், இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இது சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. சரி வாங்கி ரிவ்யூ பண்ணிடுவோன்னு. சும்மாவாவது வரவே மாட்டேங்குது. இருங்க, பல்ல யூஸ் பண்ணிடுறேன். அச்சக்கு பார்த்து கீழே விழுந்துட போதுன்னு தான் நினைக்கிறீங்க? இல்லை, இவ்வளோ பெரிய ஐட்டத்தை நான் கீழே விழுவ வைப்பேனா? அதெல்லாம் பார்த்து பொறுமையாக தான் எடுக்கிறேன். ரீசெக் பண்ணிக்கிறேன் உள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னுட்டு. எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? க்ரீமை சொன்னேன், கொஞ்சமாக தாங்க இருக்குது. ஒருவேளை அது ஏறணுங்காட்டி இது கம்மியாயிருச்சோ? டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. இருங்க, நான் நெக்ஸ்ட் பை போய்க்கிறேன். உண்மையிலுமே அதுக்கு இது ஒர்த்து தாங்க. ஐ மீன் காஸ்ட்டுக்கு, நம்ம கொடுத்து வாங்குகிற காஸ்ட்டுக்கு இது ஒர்த்து தாங்க. ஆஹா, என் லைஃப்பில் இவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஐட்டத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சொல்லுங்கள் கோயம்புத்தூர் பீப்பிள். இதை ஒரு கடி, அதை ஒரு குடி. ஐ மீன் டீயை ஒரு குடி, பண்ண ஒரு கடி. என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வச்சுருந்துருக்கலாம். க்ரீமை சொன்னேங்க. அடிக்கடி உங்கள்கிட்டலாம் இப்படி சொல்லியே ஆகணுங்க, இல்லைன்னா எங்கே கொண்டு கோத்து விட்ருவீங்களோ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. க்ரீம் பண்ண சொன்னேன். ஓகே, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.